உங்கள் ஃபேமிலி பட்ஜெட்டு இது போல தான் இருக்கா? என்ன ஆபீசர், வரவன் ஒரு பக்கம் இருக்கு, செலவன் 9 பக்கம் இருக்கு. நல்லா பாருங்க. வரவு 1 மடங்கு இருந்தாலும் செலவுகள் 9 மடங்கு இருக்கிறதுக்கு காரணம் இந்த மாதிரியான செலவுகள் தான். குஜாஜ் கார்டை பத்தி தெரியுமா? தெரியாது. குஜாஜ் கார்டு வாங்குங்க சார். இல்ல, குஜாஜ் கார்டுல போட்டு கொடுத்தா உங்களுக்கு வந்து நீங்க மாசம் மாசம் இஎம்ஐ கட் பண்ணிட்டு போங்க. இஎம்ஐ கட்டுங்க. மாசம் உங்களால ஒரு 1000 ரூபாய் கட்ட முடியாதா? கட்டுவேன். 1000 ரூபாய் கட்ட முடியாதா? 2000 ரூபாய் சம்பாதிக்கிறீங்க. கட்டுறோம். 20 × 1000 20000. அதுல ஒரு 1000 ரூபாய் வச்சா 19000. அதை வச்சு உங்க குடும்பத்தை நடத்த முடியாதா? 1000 ரூபாய் கட்டுங்க சார். 55 டிவி எடுத்துக்கிட்டு போங்க சார். இது போல் நம்ம செலவுகளுக்கு இஎம்ஐயில் வாங்குறதுல அடிக்ட் ஆகிடுறோம். ஸோ இதையே நம்ம வந்து ஃபார்முலாவை திருப்பி போடணும். 1000 ரூபாய் இஎம்ஐ கட்டுறதுக்கு பதிலாக நீங்கள் எஸ்ஐபி பண்ணால் உங்களுக்கு எவ்வளோ பெனிஃபிட் இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். மந்த்லி 1000 எஸ்ஐபியில் போடுங்க. 30 வருஷம் முடிவில் நீங்கள் கட்டக்கூடிய அமௌண்ட் வந்து 3,60,000 தான். ஆனால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய லாபம் 66,49,000. 30 வருட முடிவில் சேமிப்பு ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் சேர்த்து உங்களுக்கு 70 லட்சமாக கிடைக்கும். ஸோ எஸ்ஐபி போடுங்க, 70 லட்சத்தை எடுத்துகிட்டு போங்க. நீங்கள் எந்த வேலை செஞ்சிகிட்டு இருந்தாலும் எஸ்ஐபி மூலமாக சேமிக்கிற பணம் ஓய்வு காலத்திற்கு கண்டிப்பாக உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். மியூச்சுவல் ஃபண்ட் அக்கௌண்ட் தொடங்கணும்னு நினைக்கிறவங்க மியூச்சுவல் ஃபண்ட் சேனலோட ஹோம் பேஜில் லிங்க் கொடுத்துருக்கேன். அதை யூஸ் பண்ணி நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். மியூச்சுவல் ஃபண்ட் தொடர்பான ஆலோசனைகளுக்கு காலாண்டின்னு லிங்க் இருக்குது. அந்த லிங்க்கில் வந்து உங்கள் ஸ்லாட்டை புக் பண்ணிங்கன்னா கூகுள் மீட் மூலமா உங்களுக்கு ஆலோசனை வழங்கப்படும்.